ஹலோ வணக்கம், இது உங்கள் சிவி ஜோன். ஸோ எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இப்போ பார்த்தீங்கன்னா லைவில் வந்து ஒரு சம்பவம் மனசு நொந்து அமித் பார்கவ் கேமராமேனோட வந்து பிக் பாஸ் என்னை தயவு செஞ்சு கூப்பிடுங்க, என்னால் இங்கே மனசாட்சி இல்லாமல் மோத முடியாது, 5 நிமிஷம் கூப்பிடுங்க, கொஞ்சமாவது எனக்கு கிளாரிட்டி கொடுங்க, இங்கே நிறைய விஷயங்கள் எனக்கு சுத்தமாக பிடிக்கல அப்படின்ற மாதிரி வந்துட்டு கடுப்பாகி பேசிகிட்டு இருக்கார். ஏன் பேசிகிட்டு இருக்கார் அப்படின்னா, நைட்டு வந்து சாண்ட்ரா தான் வந்து அந்த ஒரு டாஸ்க்குன்ற ஒரு சீக்ரெட் டாஸ்க்குன்ற ஒரு காரணத்துக்காக அங்கே வந்து திவாகரை பண்ணாங்க. ஆனால் கடைசியில் அவங்க வின் பண்ணி அவங்க அந்த இதுலேயே இருக்காங்க. ஆனால் மற்றவங்களெல்லாம் வந்துட்டு இந்த மாதிரி மாற்றுறது எந்த வித நியாயம்? அதனால் விக்ரம் வந்து எவ்வளோ பாடுபட்டார். அவர் கடைசியில் அழுது நொந்து அவரோட பதவியை ராஜினாமா பண்ணதை என்னால் அக்செப்ட் பண்ணவே முடியலன்னு சொல்லிட்டு அங்கே வந்துட்டு யார் வந்து அடுத்த மேனேஜர் வர போகிறாங்க அப்படின்ற ஒரு காரணத்துக்கு ஓட் பண்ணும்போது அங்கேயும் ரொம்ப ஃபீல் பண்ணி அழுதுருப்பார். அதுக்கப்புறம் உள்ளே போயும் அழுதுருப்பார். ஸோ இதெல்லாம் வந்து அவருக்கு எப்படி இருக்குன்னா, மனசாட்சிக்கு விரோதமாக பண்ணுற மாதிரி இருக்குது எனக்கு. இது வந்து என்னால் தாங்க முடியல, தயவு செஞ்சு நீங்கள் என்னை கூப்பிட்டு பேசுங்க அப்படின்னு சொல்லிட்டு மக்கள்கிட்டையும் சொல்கிறாரு, ஆஸ் வெல் அஸ் பிக் பாஸ்கிட்டையும் சொல்கிறாரு. என்னால் முடியலைங்க, சுத்தமாக முடியலைங்க, என்னங்க இங்கே எல்லாருமே மனசாட்சியே இல்லாமல் பண்ணிகிட்ருக்காங்க அப்படின்ட்டு. பட் சாண்ட்ரா வந்துட்டு இந்த ஒரு டாஸ்க்கை சீக்ரெட் டாஸ்க்கை வந்து கொஞ்சம் ஓவராக எடுத்துட்டாங்களோ அப்படின்ற ஒரு விஷயம் எனக்கும் தோணுது. ஏன்னா அவங்களுக்கு கொடுக்கப்பட்டது வந்து ஒருத்தங்களை வந்து ஃபயர் பண்ணும், ஒருத்தங்களை வந்துட்டு ரிமூவ் பண்ணும், இன்னொருத்தங்களை வச்சு ராஜினாமா பண்ண வைக்கணும், கரெக்டு. ஆனால் அந்த ஃபுட்டு விஷயத்திலலாம் போய் பிரச்சனை பண்ணி அதை வந்து ஒரு மன உளைச்சலை ஏற்படுத்தி இது ஏன் இந்த மாதிரி ஆயிடுச்சுன்றது சத்தியமாக எனக்கு புரியல. பட் இங்கே வந்து அவருக்கு அது பிடிக்காமல் இருக்கிற ஒரு காரணத்தினால இதுக்கு ஒரு தீர்வு கொடுங்க, எனக்கு ஒரு கிளாரிட்டி கொடுங்கன்னு சொல்லிட்டு நம்ம அமித் பார்கவ் கேட்குறாப்புல. ஸோ இதை பற்றி உங்களோட கருத்தை சொல்லுங்கள். எனக்கு உண்மையிலே அமித் பார்கவ் ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு கண்டஸ்டண்ட்டாக தெரிகிறார். வந்த 4 கண்டஸ்டண்ட்டில் என்னதான் திவ்யா வந்து போல்டான ஒரு பர்சனாக இருந்தாலும் வனிதா மாதிரி தான் எனக்கு தெரியுறாங்க. ஆனால் இவர் ஒரு நல்ல மனிதராக தெரிகிறாரு. இவரை பற்றி என்ன நினைக்கிறீங்கன்றதை மறக்காம கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். பாய் நண்பர்களே.